எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம வெற்றியும் பாண்டியும் அவங்க சமைக்கிறதுக்கான கிச்சனை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த பிளேஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸாக போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓகேவா இருக்குமா, அது ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாண்டி வந்து ஜென்ரேட்டர் ரூம் ஒன்று வந்து காட்டுறான். அங்கே போயிட்டு இந்த இடம் சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெற்றியும் சொல்லிட்டு இருக்க, யாருமே வரமாட்டாங்கல்லடா அப்படின்னு சொன்னேன். இல்லடா, யாரும் ஒரு பையன் இந்த பக்கம் வரமாட்டான். ஆனால் காலையிலையும் சாயங்காலமும் நம்ம செக்யூரிட்டி மட்டும் வந்து மோட்ரு போட்டுட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே செமையா காண்டாகிறான். அதுக்கப்புறம் வேற வேற பிளேஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாண்டி இன்னொரு இடத்தையும் காட்டுறான். அந்த ட்ரைனேஜ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, பெரிய மூடி போட்டு, அந்த இடத்த வந்து காட்டி இதுக்குள்ள நம்ம 2 பேரும் உள்ள போய் இறங்கி சமைச்சு சாப்பாடு கொண்டு போய் சர்வ் பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இதனால பயங்கரமா காண்டாகிறான் வெற்றி. இப்படி பாண்டியும் வெற்றியும் பல பிளேஸை போய் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியும் நிறைய ஐடியா கொடுக்குறான். அதெல்லாம் எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி வெற்றியும் சொல்லிடுறான். இப்படி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் வெற்றிக்கு ஒரு ஐடியா வந்து வருது. சடனா வந்து பாண்டியை கூப்பிட்டுட்டு அந்த பிளேஸ்க்கு போறான். பார்த்தா வந்து ரெசார்ட்டோட அது டெட் எண்டு. அங்க ஒரு ரூம் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா செம்மையான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எப்பரா இந்த இடத்த நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி பாண்டி கேட்டோன்னே, ஒரு நாள் நான் ஃபோன் பேசிட்டு இந்த மாதிரி டெட் எண்டு வந்துட்டேன்டா, பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூம்லாம் செக் பண்ணி பார்த்தா செம்மையா இருக்குடா, கிச்சனுக்கு அப்படியே ஆப்டா இருக்கும் அப்படின்னு பாண்டியை வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ சூப்பரான ஆப்டான இடம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டி சொல்றான், ஒரே ஒரு அடுப்பு மட்டும் வாங்கிட்டா போதும், ப்ராப்ளம் சால்வ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வெற்றி சொல்றான், அப்ப அடுப்பு மட்டும் வச்சுக்கிட்டு என்னடா பண்ண முடியும், உன் மடியிலேயே நான் சமைக்க முடியும், அதுக்கு பாத்திரம் கீத்திரம் வாங்கணும், மிக்சி கிரைண்டர்லாம் இருக்கணும், வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே பாண்டி கேட்கறான், என்னடா ஏசி வாஷிங் மிஷின்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா, என்ன வீட்டுக்கு சொத்து சேர்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். இல்லடா, நிறைய விளம்பரம் பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே தோணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் வெற்றி என்ன சொல்றான்னா, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சமாச்சு காசு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டர் வேணும் அப்படின்னோட பாண்டி என்னது இன்வெஸ்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு பாண்டி என்ன சொல்றான்னா, ஆமாமா பெரிய நீங்க இன்டர்நேஷனல் கம்பெனி, இதுக்கு இன்வெஸ்டர் இல்லாம நீங்க வேலையெல்லாம் பார்க்க மாட்டீங்க பாருங்க, இன்வெஸ்டருக்கெல்லாம் எங்கடா போறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் பாண்டி நல்லா யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யாருடா அப்படின்னோன்னு, நம்ம செஃப் சிவா இருக்கான்ல அவன் தான் அப்படின்னா, அவன் எப்படா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி, நீ செஃபா இருக்கும் போது அவன் தாண்டா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், கண்டிப்பா இப்பயும் வந்து அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்றாப்ல. வெற்றி என்ன கேட்கறானா, அவன் எப்படா நம்ம இதுக்கெல்லாம் ஒத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு பாண்டி என்ன சொல்றானா, இல்லடா அவன் வந்து கிச்சன்ல அவனை யாருமே மதிக்கிறது இல்ல, அது மட்டும் இல்லாம நீ செஃபா இருக்கும் போது அவன் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணா, கண்டிப்பா அவன்கிட்ட செஃப் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய காசு இருக்கும், கண்டிப்பா அவன்கிட்ட நிறைய காசு இருக்கும், அதனால அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் வெற்றி என்ன சொல்றான், அப்புறம் ஏன்டா யோசிச்சுக்கிட்டு, வாடா வாடா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் கேண்டீன்ல காட்டுறாங்க. விக்கி தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து வேணியும் நம்ம ஐஸ்வர்யாவும் அங்க உட்காந்துருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து விக்கி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரா. வந்தோடனே வந்து விக்கி எந்திரிச்சு வெளியில போறான். நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஐஷு வந்து விக்கி கிட்ட என்ன சொல்றான்னா, நீ வேற மைண்ட் செட்ல இருக்க, அதனால நாங்க என்ன பண்ணாலும் உனக்கு தப்பா மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு விக்கியும் என்ன சொல்றானா, ஆமா நான் தான் தப்பு, என்னோட மைண்ட் செட் தான் வேற, நான் வந்து முட்டாள் தான், அப்புறம் எதுக்கு என் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க, அங்க போய் உன்னோட கௌரவமான டேபிள்ல உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு செம்மையா கடுப்பாகிற ஐஷோ, ஃபர்ஸ்ட் நீ எங்களை எனிமியா பாக்குறத நிப்பாட்டு விக்கி, அவ எவ்வளவு ஃபீல் பண்றா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சொன்னோனே விக்கி என்ன சொல்றான், அப்ப நாங்க லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். உடனே கடுப்பாயி போய் வேணிக்கிட்ட, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் என் கிச்சன்ல இருந்து வெளியில துரத்திட்ட, இப்ப ரெசார்ட்ல இருந்து நீ வெளியே துரத்தணும்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஐஷு உடனே விக்கி கிட்ட, எதுக்காக நீ இப்படி இன்டீசென்ட்டா வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே விக்கி என்ன சொல்றான், ஆமா நான் இன்டீசென்ட் தாண்டி, அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அது நெடுமாறன் காதுக்கு கொண்டு போயிட்டு அவர் இந்த ரெசார்ட்டை விட்டே தூக்குறது தானே உங்கள் எல்லாரோட பிளானும். வேணி அதெல்லாம் பார்த்து ரொம்பவே வந்து சேடாக வந்து அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே விக்கி, இந்த மாதிரி நீ அழுது நடிச்சு என்னை இங்கே கெட்டவனாக்கணும், அதுதானே உன்னோட பிளான், நான் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் போகிறேன், என்னை விட்டுருங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக விக்கி கிளம்பிடுறான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா கிச்சனில் சிவா இருக்கான் இல்லையா, அவன் வந்து மற்ற செஃப் கிட்ட எல்லாம் வந்து கேண்டீனில் நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்பவே முடியலடா, இப்படி சண்டை நடந்துச்சு அப்படி சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக வந்து நம்ம பாண்டியும் வெற்றியும் வந்து சிவா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம சிவாவுக்கு செமையா கோவம் வருது. கால் மீ செஃப் சிவா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்புறம் வெற்றியும் பாண்டியும் சிவாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், அதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு, இந்த மாதிரி நாங்கள் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இது யாருக்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொன்னோன்னே நான் போயிட்டு என் தலைவர் குரு கிட்ட போயிட்டு நெடுமாறன் சார் கிட்ட போயிட்டு நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். வெற்றியும் பாண்டியும் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மாடா, சும்மா உங்களை 2 பேரையும் பயமுறுத்தி பார்த்தேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் பாண்டி என்ன சொல்றானா, இன்னும் நீ 2 ஸ்டெப் மட்டும் வச்சிருந்தான்னு வச்சுக்கவேன், கிச்சன் கவுண்டர் யூரின் கவுண்டர் ஆயிருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி இப்படி பேசி விளையாடாதடா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கான். அப்புறம் சிவா சொல்றான், நீங்க சீக்கிரட்டா ஒரு கிச்சன் ஆரம்பிக்கிறீங்களா, அதுக்கு வந்து யார் வந்து ஹெட் ஷெஃப் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, வேற யாரு நம்ம வெற்றி தான் அப்படின்னு சொன்னா, என்னது வெற்றியா அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்றான். வெற்றி என்ன சொல்றானா, இல்லடா நான்லாம் இல்லை, நீ தான் வந்து ஹெட் ஷெஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சிவாவுக்கு பெருமை தாங்கல. அதுக்கு சிவா என்ன சொல்றானா, இவ்வளோ நாளா இந்த கிச்சன்ல இருக்கேன், என்னோட அருமை இவங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சா, வந்த கொஞ்ச நாளே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பயங்கரமா பெருமை பேசிட்டு இருக்கான். அப்புறம் வெற்றி என்ன சொல்றானா, இந்த மாதிரி சீக்ரெட் கிச்சனுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, நீ காசு மட்டும் கொடுத்தனா அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த மாசமே நல்லா சம்பாரிச்சோன்னா அந்த காசை உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ சிவா என்ன சொல்றானா, இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சிவா வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் போறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வெற்றி என்ன சொல்றானா, இந்த விஷயத்த உத்தமன் கிட்ட வந்து நாங்க சொன்னோம், அவர் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு நீங்க என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கங்க, காசு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உத்தமன் சார் சொன்னாரு. ஆனா நாங்க என்ன நினைச்சோம்னா, நாங்க வந்து இந்த முடிவுல வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தோம், நான் வந்து ஒரு திறமைசாலி கிட்ட தான் வந்து நான் வந்து இந்த விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா சிவா வந்து என்னது திறமைசாலியா, நம்மளதான் சொல்றானா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் சொல்லிட்டு பாண்டியும் வெற்றியும் பரவாயில்லடா நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப ஷேடா சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து ரூம் சர்வீஸை வந்து கிச்சன் டீம் வந்து முதுகுல குத்துனாலும், ஆனா நீ குத்துவன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்ட்டு பயங்கரமா வந்து பில்டப் விட்டுட்டு இருக்காங்க. சிவா எதுக்காகடா மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க, சரி சரி காசு போட்டா திரும்ப வருமாடா அப்படிங்கிற மாதிரி சிவா கேட்குறான். அதுக்கு வந்து பாண்டி சொல்றான், பாண்டியும் வெற்றியும் 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, என்னது திரும்ப வருமா, பெருசா வரும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் கடைசியா சிவா என்ன சொல்றான்னா, சரி ஓகே உங்களோட கிச்சன் பிளானையும் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டையும் நீங்க சொல்லுங்க, நான் யோசிச்சு சொல்றேன், இப்போ நான் பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம வெற்றி பாண்டி அதுக்கப்புறம் சிவா 3 பேரும் அவங்க கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கிச்சன்ல செட் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன்ல எல்லா விஷயத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பால் காய்ச்சுறாங்க. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க 3 பேருமே. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணா விக்கி வந்து ஒரு கெஸ்ட் கிட்ட செம்மையா திட்டு வாங்கிட்டு இருக்கான். என்னன்னா அந்த ஜெயின் மீல்னு ஒன்று மீல் இருக்கும் போல, அதுல ஏதோ போடக்கூடாது போல, அது ஆனா கிச்சன் டீம் வந்து போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க போல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், தெளிவா சொன்னேன் ஜெயின் மீல்ல வந்து இதை போடக்கூடாதுன்னு, ஆனா நீ ஏன் இதை போட்டு எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து திட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் கரெக்டான ஆர்டர் தான் சார் கொடுத்தேன், கிச்சன் டீம் தான் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க, இது என்னோட மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம கெஸ்ட் விடுற மாதிரி தெரியல, நீ கரெக்டா கொடுத்தா எப்படா வந்து கிச்சன் டீம் தப்பா செய்யும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் கெஸ்ட் திட்டுறான். இப்படி கெஸ்ட் வந்து விக்கியை நல்லா திட்டிட்டு இருக்கும் போதே கரெக்டா செஃப் ஐசு வரா. வந்தோடனே வந்து இந்த பாருங்க செஃப்பே வந்துட்டாங்க, நீங்க அவங்க கிட்டே கேளுங்க அப்படின்னு விக்கி சொல்லிடுறான். செஃப்பை பார்த்தோன்னே நம்ம கெஸ்ட் என்ன சொல்றான், இந்த மாதிரி பர்சனல் எமோஷனும் பிலீவ்ஸ்லயும் வந்து விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இதுக்கு ஐசு என்ன சொல்றானா, இது எங்களோட தப்பு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா விக்கி வந்து இந்த மாதிரி உங்க அப்பா பேரை காப்பாத்துறதுக்காக நீ இந்த மாதிரி அசிங்கமா பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஐசு என்ன சொல்றானா, வாய் இருக்குன்னு ஓவரா பேசாத, ஒரு அளவுக்கு தான் நான் பொறுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஐஷு வந்து என்ன சொல்றானா, சார் இந்த பாருங்க நீங்க கொடுத்த கவுண்டர்ல கொடுத்த பில்லு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். விக்கி என்ன சொல்றானா, நானே எத்தனையோ டைம் வந்து கிச்சன்ல இந்த மாதிரி பில்லை வந்து மாத்தி விளையாண்டுருக்கேன், அது நீ எனக்கு பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஐஸ்வர்யா என்ன சொல்றானா, இங்க பாரு நாங்கெல்லாம் உன்னை யாரும் பழி வாங்கணும்னு நினைக்கல, நீ தான் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னா விக்கி என்ன சொல்றாரு, என்னது நான் பைத்தியமா, இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருந்தனா என் வாயில இருந்து வேற மாதிரி வார்த்தைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னா ஐஷு என்ன மாதிரி வார்த்தை வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. விக்கி பயங்கரமா டென்ஷன் ஆகி பொடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் கெஸ்ட் முன்னாடியே. உடனே வேணியும் செம்மையா டென்ஷன் ஆகி, என்னடா என்ன வார்த்தை பேசுற, இப்படி பேசினா அரைஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்க அப்படியே பயங்கரமா வந்து கலவரம் நடக்குது. இப்ப அப்புறம் வேணி வந்து மாதிரி விக்கியை வந்து பயங்கரமா பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். யாரை பத்தி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ சொல்ற, உனக்கு என்ன அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா உத்தமன் அங்க வந்துடுறான். உத்தமன் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு கெஸ்ட் கிட்ட வந்து சாரியும் கேட்கறான். அப்புறம் உத்தமன் வந்து கெஸ்ட் கிட்ட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், ஆல்ரெடி நான் வந்து கிச்சன்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உங்களோட மீல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பான கெஸ்ட் ரூமை கிளீன் பண்ண சொல்லுங்க சார் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் உத்தமன் என்ன பண்றானா, வேணி அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா 3 பேரும் நிக்கிறாங்க இல்லையா, ஏன் என்ன நடந்துச்சு, நீங்க 3 பேருமே செஃப், அதுவும் கஸ்டமரை பக்கத்துல நிக்க வச்சுட்டு நீங்க இப்படிதான் சண்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே கேவலமா இருக்குது, நீங்க போயிட்டு ரூம் சர்வீஸ் பசங்களை போயிட்டு பிளேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி கேட்கறான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த போய் நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து நெடுமரகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நான் பண்ணவும் மாட்டேன், ஆனா கெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து என்னோட பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கடைசியா போறதுக்கு முன்னாடி சின்ன பசங்களா இருந்தா கூட ஏதாவது புத்திமதி சொல்லலாம், உங்களுக்குலாம் நான் போய் என்ன வந்து புத்திமதி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் வெற்றி வந்து ஒரு கெஸ்ட் கிட்ட வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய மெனு கார்டை எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். கெஸ்ட் எல்லா மெனு கார்டையும் பார்த்துட்டு என்ன சொல்றானா, இந்த மாதிரி பிரைஸ்ல எல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா
நான் எங்கேயாவது போய் கொள்ள தாண்டா அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் பேசாமல் பட்னியாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ட்டும் சொல்ல உடனே வெற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மெனு கார்டை எடுத்து கொடுக்குறான். எடுத்து கொடுத்துட்டு இது மாதிரி வந்து இது வந்து இப்போ ஒரு 10 அடி தூரத்தில் தான் சார் இருக்குது, நீங்கள் ஊனு மட்டும் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை யாருக்கிட்டையும் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னா நான் எதுக்குடா சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து மெனுவெல்லாம் பார்த்துட்டு சப்பாத்தியும் வந்து டொமேட்டோ சிக்கனும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 10 நிமிஷம் சார் இங்கே உட்காராதீங்க, நீங்கள் ரூமில் போய் வெயிட் பண்ணுங்கள், நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் சமைக்கிற இடத்துக்கு வந்தால் பாண்டியும் சிவாவும் நின்றுட்டு இருக்கான். ஏன்டா கால் பண்ணி கூப்பிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்குடா அப்படின்னு சொன்னால் செமையாக சந்தோஷமாகறாங்க. அப்புறம் சமைச்ச ஃபுட்டை கொண்டு போய் கெஸ்ட்டுக்கிட்ட கொடுத்தோன்னே 400 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் அவன் சம்பாரிச்சு பேமெண்ட் வாங்குறான் இல்லையா, அதனால 3 பேருமே செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் விக்கி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரூம் சர்வீஸ் பசங்களுக்குலாம் ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல அதில். அப்போ வந்து கரெக்டாக ஸ்ரீநிதி அங்கே வரா. வந்தோன்னே விக்கியை பார்த்துட்டு என்னடா நீனு இந்த மாதிரி வந்து டியூட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. விக்கி வந்து ஸ்ரீநிதிகிட்ட என்ன சொல்லனா, இங்கே இருக்கிற யாருக்குமே வந்து என்னால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து ஸ்ரீநிதியும் என்ன விக்கி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. விக்கி என்ன சொல்கிறனா, எல்லாருக்கும் முன்னாடியுமே எனக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க, இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு அவ்வளோ அழுக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸ்ரீநிதி என்ன சொல்கிறனா, இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும், எப்படி அழுகாமல் இருக்க முடியும், ஒரு லவ்வா அன்பாக அக்கறையாக பேசின ஒருத்தி இப்போ எனக்கு கை ஓங்குறா, அதை நினச்சி நான் எப்படி அழுகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸ்ரீநிதி என்ன சொல்கிறனா, நான் போய் அவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால அதனால் நீ ஒன்றும் பேச வேணாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு யாருக்குமே இங்கே வந்து தேவைப்படல, நான் பேசாமல் வந்து இந்த ரெசார்ட்லேருந்து நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். கேட்ட ஸ்ரீநிதியும் என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து விக்கி வந்து ஸ்ரீநிதியை வந்து ஹக் பண்ணிடுறான். ஹக் பண்ணிட்டே விக்கி என்ன சொல்கிறான்னா, எனக்கு யாருமே இனிமேல் தேவையில்லை, நீ மட்டும் என் கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஸ்ரீநிதியும் நான் உன் கூட இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேணியை கழட்டி விட்டுட்டு விக்கி ஸ்ரீநிதி கூட ஜாயின்ட் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ போக போக தான் தெரியும். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்.